ரூம் நல்ல ரூம் தான். ஆனால் இது மேலே வர்றது தான் கொஞ்சம் ஃபால்ட்டு. அது நீங்கள் வந்து கீழே பார்க் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி மேலே வந்துடலாம். ஆனால் ரொம்ப ரிஸ்க் ரோடு இது மேலே வர்றது. அவங்ககிட்ட சொன்னால் அவங்க ஜிபியை கூட கூட்டு வந்துடுவாங்க. இப்போ தான் மேட்ரே இருக்குது. இது இறக்குறதுன்னு பார்க்கணும். பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு. இதெல்லாம் மேட்ரு கிடையாது. இதுக்கப்புறம் ஒன்று வரும். இதுதான் மேட்ரு. இதுதான் மேட்ரு. எப்படி இருக்கு? நவர் அப்பா வெற்றிகரமாக இறக்கிட்டேன். வண்டி திருப்பி அப்படி விட்டுடலாம். ஏய் லாஸ்ட்டில் என்னதான் மாச்சு தூக்குச்சு லைட்டா. இவன் குறுக்க வந்து நின்னா அவன் எதுடா குறுக்க வந்து நின்னா மேலே வந்த போடா. நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. இவ்வளோ பஸ் ஆகுது. மண்புழுவா என்னதுடா அது? மண்புழு தானே? இல்லைடா பாம்புடா அது. சொயாம் பாம்பு அதோ சொல்லுவாங்க பார். இல்லைடா வேற எதோடா அது. ஒரு வழியாக இறங்கிட்டேன். அது வீடியோவை பார்க்கறது கூட ஓகேவா தான் தெரியும். நேரில் தான் பயங்கரமாக இருக்கும். எப்படி தெரிஞ்சு தெரியல. வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே டயரே தூக்க ஆரம்பிச்சோம். பேக்கில் டவுன் ஃப்ரோஸ் அதிகமாகுது. இந்த ஊரே ஆடுகளம் பத்திரவாத்தில் அந்த இடம் அது இல்லை. அவ்வளோதான். ஃபுட் ட்ரெஸ் வந்துது. சரி ஸ்பேர் வாங்கலான்னு போனோம். வெல்டாச்சும் பண்ணிடலாம் போனால் இல்லை. தேனிகிட்ட தான் கடை இருக்கான். ஸோ இப்போ தேனிக்கு போய் ஆகணும். 5 மணிக்கு கடை மூடுவான். டைம் இப்போது 2:15 ஆகுது. அதுக்குள்ளே போய் ஆகணும். அப்போவே கிளம்புடா ஆனால் கிளம்பல. இப்போ வந்து 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறான். 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறான். குறுக்க வர ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். அட்வென்ச்சர் பைக்லாம் வச்சுருந்தா செம்மையாக இருக்கும். இப்போ வட்டவடாலேருந்து மூணார் போய் மூணாரில் போய் தேனிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வண்டி அங்கே சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருச்சி போயிட வேண்டியது தான்.
அவ்வளோதான். ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டணும் இன்றைக்கி, அவ்வளோதான். ஃபுல்லாக ஜீப்பு தான், எல்லாமே பண்ணுறது ஜீப்பு தான். கட்டை ஏற்றணுமா, பொருள் ஏற்றணுமா, என்ன ஏற்றனாலும் ஜீப்பு தான். அதுவும் அவங்க ஓட்டுறாங்க பாருங்கள் ஜீப்பை ஆஃப் ரோட்டில், வேறு மாதிரி ஓட்டுறாங்க. ஸ்லோலாம் கிடையாது, ஸ்பீடு தான் ஃபுல்லாகவே. இப்போ போனார இதுவே ஸ்பீடு கம்மி. திரும்பி வந்த வழியே தான் போகணும் இப்போது, ஏன்னா இது எண்டு இதுக்கப்புறம் ரூட் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் அங்கே மூணார் போய் தான் போகணும். ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கஷ்டம்தான். எதுவாக இருந்தாலுமே மூணாருக்கு தான் போகணுமா. கொரியராக இருக்கட்டும், இல்லை எதனா ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மூணார் தான் போகணுமா. இங்கே எதனா எமர்ஜென்சினா கூட ஆம்புலன்ஸ் மூணார்லேருந்து வரணுமா. அப்படி இல்லைன்னா இவங்க வந்து ஜீப்பில் போட்டும் போவாங்களாம் மூணாருக்கு. கஷ்டம்தான். அதுதான் இது வந்து வட்டவடை ஃபாரஸ்ட் ரூட். இது வந்து நம்மளெல்லாம் 6 மணிக்கு மேலே விட மாட்டாங்க. இவங்க வந்து போவாங்களாம் 9 மணி, எவ்வளோ டைம் ஆனால் லோக்கல் ஆளுங்களாம் வந்து விடுவாங்களாம். நம்மள தான் விட மாட்டாங்க. குரங்கு தான் போகுது. என்னதான் வரானா, நான் கூட காணோம்னு நினச்சேன். ஜீப்பில் வந்து நைட்டு கூப்பிட்டு போவாங்களாம். நைட்டு கூப்பிட்டு போனால் சார்ஜ் அதிகம். ஆனால் வந்து நைட்டில் தான் வந்து மாடு அதெல்லாம் பார்க்க முடியுமா. மற்றபடி இங்கே எலிஃபெண்ட்லாம் கிடையாது, யானைலாம் கிடையாது. மாடு மான் அந்த மாதிரி தான் இருக்குமா. இங்கே பயங்கர சில்லுன்னு இருக்குது. ஏன்னா மாடுக்கிட்ட வந்தால் கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும். நேற்று காலில் வேறு அடிபட்டதால் கட்ட வரல, கீர் போடும்போது வலிக்குது.
இந்த ரோடு நல்லாயிருக்கும், 2 சைடும் ஓப்பனாக இருக்கும். இதுக்கு மேலே ஏதோ இருக்குது, அது என்னன்னு தெரில. அந்த இது மாதிரி இருக்குது, அதாவது சஃபாரி மாதிரி, எலிஃபென்ட் சஃபாரி எதனா இருக்கான்னு தெரில. ஆனால் போர்டு அப்படி தான் போட்டுருந்தது நேற்று நான் பார்க்கும்போது. இங்கே மோஸ்ட்டாக அவ்வளோ பெரிய அனிமல்லாம் எதுவுமே கிடையாது, இதுதான் இருக்கும், சிறுத்தை இருக்கும். அவ்வளோதான், அதை விட்டாலாம் பெரிய அனிமல்லாம் எதுவும் கிடையாது. வால்பாறை தான், வால்பாறையில் வந்து டைகர்லாம் இருக்கும் வால்பாறையில். நான் கூட இது அத்திரப்பள்ளி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன், யானைலாம் வரும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது அப்படி கிடையாது. அந்த சைடு ஒரு ரூட் இருக்கும், அந்த ரூட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அது ஏன்னா இங்கே நிற்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அங்கே வேணும்னு நிற்கிறாங்களாம் அந்த ரூட்டில். அது ஃபாரஸ்ட் ரூட்டாக, அது அவங்க மட்டும் தான் கூட்டின்னு போவாங்களாம், அது உள்ளே போகிறதா இருந்தால். அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அது நம்ம இந்த கேட் இருக்குல்ல, இந்த டோல் வரும், இந்த டோலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த கேட்டு. அவ்வளோதான், தூக்கி விட்டார். அந்த ரோடு போகணும், ஸ்ட்ரெயிட் ரோடு, அதுதான் ஃபாரஸ்ட் ரோடு. இப்படி தானே தூக்குச்சு, அங்கே உட்காண்ட்ருக்காரா? ஓ ஆமால, நேற்று ஒருத்தர் அங்கே பேசணும்ல, சைதாபாட்டில் இருக்குன்னு சொன்னார். நேற்று நான் சொல்லும் போதே நான் சொல்லிட்டு வந்தேன், இவங்ககிட்ட சொன்னேன், நம்ம எங்கடா திரும்ப இந்த பக்கம் வர போகிறோம், அவர் வந்து வரும்போது வாங்க இந்த கடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னார்னு. இப்போ தான் தெரியுது அந்த சரி வழியே இல்லை, திரும்ப இப்படி தான் போகணுன்னு. அவர் அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு, வரும்போது வாங்கன்னு. மழைகளை பெய்யுதா மூணாரில்? ரெயின் கோட்லாம் போட்டு போகிறானுங்க.
இந்த மழை தான் பெய்து போல இருக்கு. பையனை குளிக்க வச்சா செமையாக இருப்பான். வெள்ளை கலரு தூசி பட்டு அழுகாயிட்டு இருக்கிறான். இங்கேருந்து காற்று பயங்கரமாக அடிக்கும். அங்கே ஒரு இந்த பெண்டு, அங்கே போயிட்டு அங்கே ஒரு பெண்டு வரும். அந்த பெண்டுக்கு அப்புறம் ரோடு சூப்பராகிடும். இது என்ன கணக்கு தெரில. மூணாறு, தமிழ்நாடு, திருப்பி வந்து அதான் கேரளா, அந்த இது கனெக்ஷன் வரும். இது ஏன் அப்படின்னு தெரில. நம்ம போயிட்டு கூகுளில் தான் செக் பண்ணோம் அது ஏன் அப்படின்னு. இந்த கடை தான் வருது. அப்படி முன்னாடி நிறுத்திடுறேன். இவ்வளோ தான், மூணாறுக்குள்ளே வந்துட்டோம். ஓடை மாற்றி கொள்ளலாம். ரோடு ரைனு ரைடு. அவ்வளோதான், மூணாறு உள்ள வந்துட்டேன். இப்போ ரோடு சூப்பராக இருக்கும், ஜாலியாக ஓட்டலாம். அவ்வளோதான், இது வந்து மூணாறு ரோடு. பள்ளம்லாம் இருக்காது, சூப்பராக இருக்கும். ஏதோ grip இல்லாத மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியலையே. வண்டி வாமாவலியா ஒன்றும். டீயை ஒன்று போடுவோம், கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ புல்லட்ல ஒரு ஃபேமிலி வந்தாங்களா, முன்னாடி குழந்தைய உட்கார வச்சு. ஆமாம், மொட்டை பையன் கீழே விட்டாங்க. எப்படி வந்தாங்க? தெரியல, கல்லு இதுவாகி ஸ்டிக் ஆயிடுச்சு. அந்த பையனுக்கு என்னாச்சு? அதாவது அப்புறம் வண்டி பட்டி இறக்கி தூக்கி விட்டு அப்புறம் ஒரு கார் வந்து அவங்க அந்த பையன் என்னாச்சு? ஸ்ட்ராங்காக சொல்கிறாடி, ஸ்ட்ராங்காக சொல்லு. கல்லில் ஸ்லோ பண்ணி இறக்குனாரா, குழந்தைக்கு ஒன்றும் இல்லையா? ஒன்றாவது அந்த லேடிக்கு மட்டும் லைட்டாக கீழே கீழே. யாருக்குமே நேரம் சரியில்லை போலுக்குதே. ஏதோ போறாரு பாரா ஒருத்தண்டா. யாருக்குமே நேரம் சரியில்லை போலுக்குதுடா. என்னடா இது உழுதுனே இருக்குது. நானும் உழுது எடுக்கிறேன் திரும்ப உழுது. டவரே கிடைக்க மாட்டேன் எங்கே போனாலும். எல்லாத்துலேயும் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண வேண்டியதாக இருக்குது. கேட்டு 0 டவர். இப்போது அதான் எங்கன்னா சேஞ்சு தான் மாற்றி வச்சுக்கணும் இதுக்கப்புறம். ஏதோ ஞாபகத்தில் போகிறேன் நானும்.
அதுவும் மிஸ் ஆகுது. அட்ஜஸ்ட்மெண்ட் யாரெல்லாம் மாற்றி ஈத்தி வச்சுக்கிறாங்களா தெரியலையே. ரோடு குவாலிட்டி தான். என்னடா போயிட்டாருங்களா அவனுங்க, காணாமல் போயிட்டு இருக்கிறானுங்க. அந்த வீடியோவில் இப்போ நான் பார்த்தேன், அந்த இறங்கின வீடியோ எடுத்த வீடியோவில் பார்த்தேன். நான் ஃபோனில் எடுக்க சொன்ன வீடியோ சொல்கிறேன், நான் இன்னும் கேமராவில் எடுத்தது பார்க்கல. அது இறங்கும் போது தெரில, வீடியோவில் அவ்வளோ ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரிலாம் தெரில. ஆனால் இப்படி இருக்குது. அது ஈஸியாக இறங்கின மாதிரி தான் இருக்கும். என்ன இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். நேற்று என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக அந்த டிஸ்க்கு வந்து லைட்டாக இதுவாக தான் இருந்தது, மண்ணு போய் ஒரு மாதிரி ஷாக்கப்ஸை வந்து லூஸாக தான் இருந்தது. கரெக்டாக இப்படி மேலே ஏறும்போது நான் வேறு பின்னாடி உட்காந்தேன். நான் இறங்கணும், நான் மறந்துட்டேன். அது ஏற்றினோடனே வண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் தான், மேலெல்லாம் ஏறி விடல, கொஞ்சம் தூரம் ஏறினோடனே அப்படியே சாஞ்சிச்சு வண்டி. ரிவர்ஸில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்லியாச்சும் அது நான் பண்ணலாம், ரிவர்ஸில் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம நேரம் சரியில்லை, என்ன பண்ணுறது, ஒன்று மேலே ஒன்று ஆயினே வருது. எனக்கும் லைட்டாக கால்லாம் லைட்டாக தேஞ்சிச்சு, அவனுக்குமே தேஞ்சிச்சு நல்லா. வண்டியோட ஃபுட்ரெஸ்லாம் ஒஞ்சிச்சு, 2 ஃபுட்ரெஸ்ஸும் ஒஞ்சிச்சு சைடு. நான் அதை இப்போ மாற்றணும் போயிட்டு. லைட்டாக டயர் கிரிப் இல்லாத மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலையே. இது ஓடணும் போல இருக்குது. நான் மேலே எத்தனை பேருக்கு விட்டேன், நான் வண்டி எடுக்கவே இல்லை கீழே. எனக்கு 2 நாளாக நேற்றுலேருந்து மண்டைக்குள்ளேயே இதுதான் ஒன்று இருந்தது. பசி ஏற்றும் போது எனக்கு தெரியும் ஏறிடுவோன்னு. ஏற்றும் போது ஓகே ஆயிடுச்சு. நான் அப்புறமா இவன் வண்டி ஏற்றின வந்து இறக்குனேன், அப்போ தான் தெரிஞ்சுது. ஒரு வாட்டி இறக்கி கீழே போயிட்டு வந்தேன், அப்போ தான் தெரிஞ்சுது என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு. நீ அப்போதுலேருந்தே மண்டைக்குள்ளேயே ஒன்று இருந்தது, எப்போரா இறக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா இது ஒன்றுக்கு 2 எதுனா ஆச்சுன்னா தேவலாம் ஆகுது. பட்டாவடை அப்போ வந்து 3 இருந்திருக்கலாம் போலப்பா. 3 செம்மையாக இருக்குது. ஒரு வாட்டி டிசம்பரில் வந்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஏன்னா டிசம்பர் தான் பயங்கரமாக இருக்கும்ன்றாங்க எல்லாம். டிசம்பர் தான் சீசன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதில் வச்சு ஓட்டி பார்க்கலாம். நான் 4 3 தான் வைப்பேன். இந்த கிளச்சு அலைன்மெண்ட் சரியில்லை.